ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து மாதுளை செடி. இந்த மாதுளை செடி வந்து நமக்கு வந்து இதோட பழத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப காஞ்சி தோலாக இருக்குல்ல, ஒரு மாதிரி தூளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டோன்னா நமக்கு போதுமான தண்ணி கிடைக்கும், பாடிக்கு போதுமான தண்ணி கிடைக்கும், நல்லாயிருக்கும் உடம்பு ஷைனிங்காக. அதே மாதிரி இதோட ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பழம் வந்து நமக்கு வந்து நிறையா விட்டமின், அனதர் திங்ஸ் நம்ம வயிற்று புண்ணை நல்லா ஆற்றும். இதோட பேபியோட இருக்குல்ல சின்னது, அந்த காயை நம்ம அரைச்சி மில்கில் கலந்து சாப்பிட்டோன்னா வயிறு புண்ணை உடனே சரி பண்ணும். இட்ஸ் a குட் மெடிசன் அண்ட் லக்கி பிளான்ட் ஆல்சோ. இது ரொம்ப லக்கி. அண்ட் இது வந்து வீட்டுக்கு எய்த்தாப்பில் வைக்கணும். வீட்டுக்கு எய்த்தாப்பில் வச்சோன்னா இது என்னென்னா நமக்கு வந்து துஷ்ட சக்திகள் வராதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சீனவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வேறு எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிற இடம் இருக்கு இல்லையா, நல்ல இடத்துக்கு போகாமல் ஒரு துக்கத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது இதை என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே ஹோட்டலில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு வந்து தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு காலை வாஷ் பண்ணிடுவாங்க, லெக்கை வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அப்புறம் இந்த செடி வந்து இப்போ மணி வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா ஒடித்து வீட்டுக்குள்ளே போடுவாங்க. ஏன்னா அந்த துஷ்ட சக்திகள்லாம் போடும் அப்படிங்கிறது மாதிரி. மேஜிக் அட்டாக் பண்ணாது, இது வந்து மந்திரங்கள் வந்து நம்மகிட்ட பழிக்காது அப்படின்னு நம்புகிறாங்க எல்லோரும். ஸோ இது எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய மெடிசன். இட்ஸ் குட் மெடிசன். யா.